கிருஷ்ணா, நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல. ஆனா நீ ஏன் யாருக்கும் தெரியாம பீஃப் சாப்பிடணும்? அவன் ஏன் ஸ்கூல்ல அசிங்கப்படுத்தணும்? பீஃப் சாப்பிடக்கூடாது, தப்பு. நான் சாப்பிட்றதும் தப்பு. எதனால தெரிஞ்சுக்கலாமா? சொன்னா நாங்களும் அவாய்ட் பண்ணுவோம்ல. கவு வந்து காடு, அதை கொலை பண்ணி சாப்பிட்றது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த தப்பை செய்யறதுனால தான் அதை சாப்பிட்ற நம்ம உடம்பு நாடுது. ஸோ ஈட்டிங் பீஃப் இஸ் அ சின். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? வீட்டில் தான் அப்பா தாத்தா நிறைய சொல்லியிருக்காங்க. உனக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், அத்லெட்ஸ், ஆக்டர்ஸ், நோபல் பிரைஸ் வின்னர்ஸ்னு நிறைய பீஃப் சாப்பிட்றவங்க இருக்காங்க நம்மளை சுத்தி. உன் கூட பாஸ்கெட்பால் விளையாடுற வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ், பீஃப் ஈட்டர்ஸ்னு யார் விளையாடிட்டு வந்தாலும் வேர்வை வரதான் செய்யும், உடம்பு நாரதான் செய்யும். இவனுக்கு நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக எல்லாரும் முன்னாடியும் என்னால பீஃப் சாப்பிட முடியாது. எங்க வீட்டுல தெரிஞ்சா கிருஷ்ணா, அவங்க நடந்ததை சரிப்படுத்தணும்னா நீ பீஃப் சாப்பிடணும்னு இல்லை, அப்படி சாப்பிட்றவங்க தப்பா பார்க்க வந்தாலே போதும். சரி கிருஷ்ணா, நான் உனக்கு கேட்கணுமா? கேளுங்க. நீ சொல்ற மாதிரியே மாடு கடவுள்னு வச்சுப்போம். நீ ஏன் கடவுளை சாப்பிட்ட? நல்லா இருக்குல்ல?